அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே, மன மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இந்த ஆராதனைக்கு கூட்டி சேர்த்த பெரிதான கிருபைக்காய் நன்றி. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை ஆண்டவரே கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து வந்த தயவுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் பெரியவர், நீ நல்லவர், நீர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் யாக்கோபின் தேவன், நீ ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை கர்த்தாவே. இந்த வேளையில் இந்த ஆராதனை வேலையை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். ஆராதனை ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டவரை பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. பாடல் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பாடுகிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகிங்க, இசைக்கரை வாசிக்கிற உடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க கர்த்தாவே. ஆண்டவருக்கு எங்களுக்கு ஏற்ற வார்த்தையை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரை செய்தி கொடுக்குற உடைய தாசனை கர்த்தர் மறைத்து நீர் பேசுங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உணர்வுலாம் கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு மெய்யான விடுதலை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. உடைய கருத்தலை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் கர்த்தாவே. ஆண்டவரை இதை தொடர்ந்து நடைபெறுகிற சாட்சி ஆராதனை நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் சாட்சி கொடுக்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் கர்த்தாவே. மேலாண்டவரை சிறுவர் ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். மேலாண்டவர் காணிக்கை வேலை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் ஒவ்வொரு பகுதியும் நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். வருகிற மக்களை ஆண்டவர் வந்த மண்ணம் போகாதபடி நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சில கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. தடைகளை நீக்கி போடுங்க. சத்ருவின் நாமத்தில் இயேசு நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் எடுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இப்பொழுதுமாய் சங்கீதத்தின் மூலம் கர்த்தரின் நாமத்தை மேம்படுத்தலாம். சங்கீதம் 135. Psalms 135. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமது சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவையெல்லாம் செய்கிறார். அவர் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டகசாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அவர் எகிப்திலே மனுஷருடைய தலைப்பிள்ளைகளையும் மிருகத்தின் தலைப்பிள்ளை ஈற்றுகளையும் அடித்தார். எகிப்து தேசமே, உன் நடுவில் பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியர்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். அவர் அநேகம் ஜாதிகளை அடித்து பலத்த ராஜாக்களை கொன்று எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் கானானின் சகல ராஜ்யங்களையும் அழித்து அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாய் இருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுடைய வாயிலே சுவாசமும் இல்லை. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிற யாவரும் அவைகளைப் போல இருக்கிறார்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன்.
பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். இருளி காலம் சோதரிப்பேன். சமாதானம் ரம்மியமும் தூய தேவாவி வல்லமையும் புண்ணியநாத தந்துவிட்டார். என்னிடம் சேர்ந்து வாழ செய்தார். இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். இருளி காலம் இன்று ஒரு பிறந்த நாள் ஒன்று உண்டு. எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன இன்னைக்கு பிறந்த நாள். கொஞ்சம் பேர் நின்னாங்களே, அவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, ஜெபம்லாம் பண்ணிட்டாரு. இன்னும் ஒரு பிறந்த நாளும் இருக்குது. யாருக்கு பிறந்த நாள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சபையின் பிறந்த நாள். ஆமென். என்ன சபையின் பிறந்த நாள் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு சபையினுடைய பிறந்த நாள். எப்படிங்க புதிய ஏற்பாட்டு சபைக்கு பிறந்த நாள்? சபை என்பது பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தார். அது வரைக்கும் இவங்கெல்லாம் தேவாலயத்துக்கு போய் ஆராதித்தவங்க, யூத மார்க்க பின்னணியிலேருந்து வந்தவங்க. இப்போது 3000, 5000 திரளான ஜனங்கள் என்று அவர்கள் ரட்சிக்கப்பட்ட போது அவர்களுக்கென்று ஒரு சபை உருவானது. புதிய ஏற்பாட்டு சபை, த நியூ டெஸ்டமெண்ட் சர்ச் began on the day of Pentecost. Amen. அதனால தான் சொன்னேன், happy birthday to you. சொல்லுங்களேன். சர்ச், happy birthday to you church. சபையே உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் பெந்தகோஸ்தே நாள் என்று உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. பல இடங்களிலே விசேஷித்த ஜெபங்கள், கூடுகைகள், விசேஷித்த அபிஷேக ஆராதனைகள் என்றெல்லாம் இன்றைக்கு நடத்தப்படுகிறது. இவைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில் நம்ம பெந்தகோஸ்தேயின் நோக்கம் என்ன என்பதை பார்க்க போகிறோம். The purpose of Pentecost. The purpose of Pentecost. What is the purpose of Pentecost? பெந்தகோஸ்தேயின் நோக்கம் என்ன? பெந்தகோஸ்தேயின் நோக்கம் வல்லமை. பெந்தகோஸ்தேயின் நோக்கம் வல்லமை. பார்த்தீங்கன்னா இப்போ டிவிலெல்லாம் நிறைய பார்க்குறோம், வல்லமை 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 அப்படின்னு பார்க்குறோம். அதுதான் வல்லமை. ஆனால் அந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை, எதற்கான வல்லமை என்பதை இன்றைக்கு நாம் சற்று பார்க்க போகிறோம். சரியா? சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான ஒரு வல்லமை, நம்முடைய பணப்பைகளை காலி செய்வதற்கான ஒரு வல்லமை, துதி ஆராதிப்பதற்கு ஒரு வல்லமை, தீர்க்க தரிசனங்கள் காணக்கூடிய ஒரு வல்லமை, உபத்திரவத்திலே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வல்லமை. அல்லேலூயா. பெந்தகோஸ்தேயின் வல்லமை என்பது இன்னைக்கு நிறைய இடத்துல எது என்று மறந்து விடுகிறோம். முதல் 4 வசனங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதல் 4 வசனங்கள் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அறைக்குள்ளே நடக்குது. எந்த அறையில்? மேல் வீட்டு அறையில் ஒரு நிகழ்வு நடக்குது. ஸோ மீதி வசனங்களை நீங்கள் 5ஆம் வசனத்துலேருந்து 41ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, இந்த மீதி காரியங்கள் எங்கே நடக்குது அப்படின்னா, அறை கதவுகளுக்குள்ளே, அந்த அறைக்குள்ளே இல்லை, அறைக்கு வெளியே நடக்கிற சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். ஆமென்.
பெத்லகேம் என்று நாம் பார்க்கும்போது பெத்லகேம் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். இல்லை, இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். பெத்லகேம் நம்மோடு இருக்கிற தேவனை நமக்கு நினைப்பூட்டுகிறது. கல்வாரி என்பது நமக்காக மரித்த இயேசுவை நமக்கு நினைப்பூட்டுகிறது. நமக்காக மரித்தவர், அதை நினைப்பூட்டுகிறது. பெந்தகோஸ்தே என்பது நமக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவனை நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆமாம், ஆந்திராவில் போனால் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே அப்படின்னும். அப்போ தான் அவங்க என்ன சொல்லுவாங்க, அது எப்படி நாங்கள் சொல்லாமல் இருப்போம்? அங்கே பிரசங்கியாரெலாம் நான் பார்ப்பேன், கொஞ்சம் அந்த தெலுங்கு தெரியறதுனால அவங்க பேசுகிறத கவனிப்பேன். அல்லேலூயா செப்பரே அப்படின்ன உடனே எல்லாம் அல்லேலூயான்னுவாங்க. நம்ம அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சொல்லணும்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம். சரி, பெந்தகோஸ்தையின் அனுபவம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் அனுபவம் பெந்தகோஸ்தேக்காரர்களுக்கு மாத்திரம்தான். இது ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பினருக்கு மாத்திரம் என்று சொல்லப்பட்ட ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கிற நாட்களிலே நாம் பார்க்க வேண்டும் என்றால் பெந்தகோஸ்தே அனுபவத்தை மக்கள் நம்புகிறார்கள். இந்த பெந்தகோஸ்தே மறுதலிக்கிறவர்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டு வருகிறார்கள். அநேக வேத வல்லுநர்கள் பெந்தகோஸ்தே அனுபவங்களை மறுக்கிறவர்களும், இன்றைக்கு பெந்தகோஸ்தே அனுபவத்தை எதிர்த்து பிரசங்கிக்கிறவர்களும், பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு அவர்களும் இந்த பெந்தகோஸ்தையின் அனுபவத்தினுடைய ருசி பார்த்தவர்களாக இன்றைக்கு மாறிவிட்டனர். இன்னொரு சந்தோஷமான செய்தி என்னென்னா, உலகமெங்கிலும் அதிகமாக வளரக்கூடிய ஒரு சபையின் இயக்கம் ஒன்று உண்டென்றால் அது பெந்தகோஸ்தே இயக்கம். ஆமென். ஸோ கர்த்தர் இப்படி ஒரு அருமையான ஒரு நிலையிலே பெந்தகோஸ்தே காரியங்களை வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் ஆண்டவர் தமது வல்லமையை, தமது பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை உலகமெங்கும் அவர் ஊற்றி கொண்டிருக்கின்றார். பலரும் இன்றைக்கு தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கின்றார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே சமயத்தில் நாம் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டிய ஒரு நிலையிலே நாம் இருக்கின்றோம். இவைகளெல்லாம் சபையினுடைய வளர்ச்சி, அநேகர் பரிசுத்தாவியானவர் அபிஷேகத்தை பெறுவது, இந்த சத்தியத்தை நம்பாதவர்களும் இந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து வருவது, இவைகளெல்லாம் நமக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அல்லது நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருந்தாலும், பல நேரங்களிலே பெந்தகோஸ்தையின் நோக்கத்தை நாம் மறந்தவர்களாக, அதை பூரணமாக உணர முடியாத நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மேலோட்டமான சில நன்மைகளை நாம் கண்டுவிட்டு உண்மையான பெந்தகோஸ்தையினுடைய காரியங்களை, அதனுடைய பொருளை நாம் மறுதலிக்கிறவர்களாக இருக்கின்றோம். பெந்தகோஸ்தே அனுபவம் என்றால் என்ன என்று கேட்டால், பெந்தகோஸ்தேக்காரங்க ரொம்ப கூச்சல் போடுவாங்கங்க. வீடு தரமாட்டாங்க. வீடு தேடி போனேன், வாடகைக்கு வீடு தேடி போனேன், பேரெல்லாம் கேட்பாங்க. பேரை கேட்டுட்டு அடுத்தது சொல்லுவாங்க, நீங்கள் கிறிஸ்டின்களா? ஆமாம் கிறிஸ்டின்ங்க. இந்த கிறிஸ்டினில் ஆர்சின்றாங்களே, அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்களேங்க, இந்த சிஎஸ்ஐன்றாங்களே, அது சிஎஸ்ஐ தெரியுது அவங்களுக்கு. ஆமாங்க நாங்கள் சிஎஸ்ஐ தான். இந்த சிஎஸ்ஐயில் அல்லேலூயா சிஎஸ்ஐ ஒன்று இருக்குதுங்களே, அதுங்களா நீங்கள் அப்படின்றாங்க. ஆமாங்க அல்லேலூயா சிஎஸ்ஐ. சாரிங்க, நாங்கள் அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுறதில்ல, சாதாரண சிஎஸ்ஐ கூட நாங்கள் என்ன கொடுத்துருவோம், வீடு கொடுத்துருவோம். அல்லேலூயா சிஎஸ்ஐ வீடு கொடுக்க மாட்டாங்கன்றாங்க. எனக்கு நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டால், நாம் ஒரு மேலோட்டமான காரியங்களுக்கு நாம் அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுத்து விட்டு பெந்தகோஸ்தே தரக்கூடிய அந்த வல்லமையை நாம் மட்டுப்படுத்துகிறவர்களாக அல்லது மறக்கிறவர்களாக நாம் காணப்படுகின்றோம். பரிசுத்த ஆவியானவருடைய அவர் தந்தருளப்படுகிறதுடைய நோக்கம் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். பலன் அடைவீர்கள், சாட்சிகளாய் இருப்பீர்கள். எதற்கு பலன் அப்படின்னு கேட்டா, சாட்சியா இருக்கிறதுக்கு பலன். சத்தமா சொல்லுங்களேன், ஆமே. எதுக்கு பலன்? சாட்சியா இருக்கிறதுக்கு பலன். இதுதான் தர்றவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தர்றாரு.
பரிசுத்த ஆவியானவர் தந்தருளப்படுவதனுடைய நோக்கம் என்ன? நான் சாட்சியாய் இருப்பதற்கு, சாட்சி சொல்லுவதற்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுதான் பிரதான நோக்கம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இயேசு அவரை குறித்து சொல்லும்போது யோவான் 16 அதிகாரம் 8 வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 16:8 இவ்விதமாக சொல்லுகிறார், வாசிக்கலாம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் பாவிகள் பாவத்தை குறித்து உணர்வடைய வேண்டும், அவர்கள் நீதியை தழுவிக்கொள்ள வேண்டும் அல்லது பின்பற்ற வேண்டும் என்பதற்காக, வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பை பாவிகள் உணர வேண்டும் என்பதற்காக அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் யார் மூலமாக பேசுகிறார்? கர்த்தரை அறியாத மக்கள், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தேவன் தமது சபையை வாயாக பயன்படுத்துகிறார். சர்ச் இஸ் தி மவுத் பீஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அப்போ சர்ச்னா என்னதுங்க? பில்டிங் என்பது ஒரு சபை அல்ல, நாம் தான் சபை, நீங்களும் நானும் தான் சபை. சபையில் இருக்கிற இங்கே இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரும் தேவனுடைய சபை. நீங்களும் நானும் கர்த்தருடைய வாயாக இருந்து நற்செய்தியை அறிவிக்க, வரக்கூடிய தேவனுடைய நியாய தீர்ப்பை மக்களுக்கு அறிவிப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பசியாக இருக்கிறான், தாகமாக இருக்கிறான், அவனுக்கு அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றண்டை அவனை நடத்துவது உங்களுடைய என்னுடைய கடமையாக, பொறுப்பாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22:17. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். ஆவியும் மணவாட்டியும் என்ன சொல்றாங்களா? மணவாட்டி ஒரு அழைப்பு கொடுக்கிறான். மணவாட்டி என்பது யாரை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. சபை ஒரு அழைப்பு கொடுக்குது, வாங்க அப்படின்னு சொல்லுது. யாரை பார்த்து வாங்கன்னு சொல்றாங்கன்னா, யாருக்கு இந்த அழைப்பு அப்படின்னு கேட்டா, தேவனை அறியாதவர்களுக்கு ஒரு அழைப்பு, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அழைப்பு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு ஒரு அழைப்பு. யார் மூலமாக வருதுன்னா, சபை மூலமாக வருகிறது, மணவாட்டி மூலமாக வருகிறது. நீங்களும் நானும் தான் இந்த அழைப்பை கொடுக்க வேண்டும். எங்கே பாருங்க, ஜீவ தண்ணீர் என்ன பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு அழைப்பு. பிரியமானவர்களே, பெந்தகோஸ்தே என்ற உடனே நமக்கு நினைவு வருகிறது என்னவென்றால், வானத்திலிருந்து என்ன வந்துச்சு? ஒரு சத்தம் வருது, அப்புறம் ஒரு பெரும் காற்று வருது, அப்புறம் அக்கினிமயமான நாவுகள் வருது, அப்புறம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? பல பாஷைகள்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் நினைவு வருது. பெந்தகோஸ்தேன்னு உடனே இந்த நாளும் நமக்கு டக்கு 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 நினைவு வருது பாருங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நினைவு வராமல் இருந்தால் தான் கொஞ்சம் கவலை. நினைவு வந்துருச்சு இல்லை. ஆனால் இது என்னன்னா, இது ஒரு சின்ன ஒரு முன்ருசி தான், பெந்தகோஸ்தேனுடைய முன்ருசி தான் இதெல்லாம். ஆனால் அதுக்கு பின்னால் நடந்த ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் பெந்தகோஸ்தேனுடைய பிரதான நோக்கம். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் ஒரு சின்ன முன்ருசியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய அறுவடையை தேவன் தருகிறார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்போ பெந்தகோஸ்தே என்றால் என்ன? பெந்தகோஸ்தே என்பது நரகத்தை காலி செய்து பரலோகத்தை நிரப்புது. ஆமென். ஆமாம். ரெய்னார்ட் போங்கே என்ற தேவ மனுஷன் அவருடைய குருசைட்ஸ் எல்லாம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, டு பிளண்டர் ஹெல் அண்ட் டு பாப்புலேட் ஹெவன் அப்படின்னுவார். பிளண்டர் ஹெல், நரகத்தை கொள்ளையிட்டு பரலோகத்தை நிரப்புவது. இதுதான் பெந்தகோஸ்தேனுடைய நோக்கம். ஆமென். பெந்தகோஸ்தேயின் நோக்கம் வேற ஒன்றும் இல்லைங்க, நரகத்தை காலி செய்யணும். 120 கிறிஸ்தவங்க, 120 பேர் சீஷர்கள் மேல் வீட்டில் ஜெபம் பண்ணுறாங்க. பெந்தகோஸ்தேயின் அனுபவத்தை பெற்றார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம தாம்பரத்திலிருந்து வேளச்சேரி வரைக்கும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கணக்கு எடுத்தாங்க. எத்தனை சபைகள், ஆவிக்குரிய சபைகள் இருக்குது அப்படின்னு கணக்கு எடுத்தாங்க. ஏறத்தாழ ஒரு 600லேருந்து 800 வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அந்த கணக்கெடுப்பு 20 வருஷத்துக்கு முன்னால் எடுத்த கணக்கெடுப்பு. அவ்வளோ சபைகள் இருக்கான். இந்த கிறிஸ்டின் காலேஜில் ஆரம்பித்து வேளச்சேரி வரைக்கும் பார்த்தா இவ்வளோ சபைகள் அன்றைக்கி இருந்திருக்கு. இன்றைக்கி அதை விட அதிகமாகவே இருக்குது பெந்தகோஸ்தே சபைகள். ஆனால் ஏதாவது ஒரு சபையில் ஒரு 100 பேர் ஒரு நாள் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, இல்லை ஒரு 500 பேர் எடுத்தாங்க அப்படின்னா,
இன்னைக்கு அது காணக்கூடாத ஒரு நிலையில் இருக்கிறது. ஆனால் ஞானஸ்நானங்கள் இருக்குதா? இருக்குது. ஆனால் பெந்தகோஸ்தே நாள் அன்று நடந்தது போல ஒரு 3000 பேர், ஒரு 5000 பேர், ஒரு திரளான ஜனங்கள் என்ற நிலையிலே மனம் திரும்பி வரக்கூடிய அந்த காலகட்டத்தை நாம் பார்க்க முடியவில்லை. ஏன் அப்படின்னு யோசித்து பார்த்தா, ஒருவேளை நம்ம கூச்சல் போடுறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்றோமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இதே மாதிரி ஒரு சபையில் நான் பிரசங்கம் பண்ண போனேன் வட இந்தியாவில். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அந்த பாஸ்டரு முடித்த உடனே அவர், இப்போது நம்ம எல்லாம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம் அப்படின்னாரு. சரி, நான் நினச்சேன் ஒருவேளை அந்த ஆராதனையுடைய முறைமை அப்படி தான் இருக்கும் போல இருக்குது, பிரசங்கத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஆராதிப்பாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் பேசாமல் உட்காந்துருந்தேன். எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடும்போது அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, ஐயா இந்த ஜனங்களை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கையெல்லாம் தட்டி கொஞ்சம் மோளெல்லாம் அடிச்சு உற்சாகப்படுத்தினா தான் ஒரு நிறைவாக அவங்க என்ன பண்ணுறாங்க சர்ச்சை விட்டு சொல்லுங்களேன். இல்லாட்டி ஒரு மாதிரி போயிடுறாங்க. அதனால தான் நீங்கள் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அவங்கள கொஞ்சம் நிறைவாக நானே என்ன பண்ணிட்டேன் அவங்கள நிரப்பி, எதில்? சத்தம் போடுறதில்ல, மோளம் அடிக்கிறதில்ல, கீபோர்டு சத்தத்தை டெம்போ இன்க்ரீஸ் பண்ணுறதில்ல, இதெல்லாம் பண்ணி ஜனங்கள்லாம் ஒரே உற்சாகமானதுக்கப்புறம் பாஸ்டர் உற்சாகமாயிட்டார். உற்சாகமாகி சொன்னார், இவங்களெல்லாம் கொஞ்சம் நிரப்பி நான் அனுப்பிச்சிருக்கேன் ஐயா, சந்தோஷமாக எல்லாம் போயிட்டாங்க இன்றைக்கி. எனக்கு அது கேட்டு ஆச்சரியமாக இருந்தது. இன்னொரு விதத்தில் இதைத்தான் எல்லாரும் என்ன பண்ணுறோம் இன்றைக்கி, ஆவியினுடைய நிறைவு அப்படின்னு ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்துட்டோமா அப்படின்னு என்னை யோசிக்க தோணுச்சு. ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லி கடந்து போகிறேன். நான் பரிசுத்தாவின் நிறைவை நான் பெறும்போது, நம்ம சபையில் சிலர் இருக்கிறாங்க, எல்லாம் நாங்கள் பெறும்போதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசித்து நாங்கள் யாரும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறவே இல்லை. அப்போது ஒரு அந்நிய அக்கினி என்பது இந்த நாட்களில் பல இடங்களில் வந்துவிட்டது. தெய்வீக அக்கினி ஒன்று உண்டு, அந்நிய அக்கினி இன்னைக்கு அதிகமாக சத்தத்தை நம்ம அதிகமாக உரத்த துனியோடு கூட நாம் இப்படி செஞ்சால் தான் பரிசுத்தாவின்னு நினைக்கிறோம். ஆனால் தேவன் அந்த மெல்லிய சத்தத்தோடு பேசுகிறவர் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். எழுப்புதல்னா என்ன? அங்கே எழுப்புதல்னா நிறைய உணர்ச்சி வசப்பட்டு பரவசப்படணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையான பரிசுத்தாவியானவருடைய வல்லமையை நாம் மறந்து விடுகிறோம், மறுதலிக்கிறோம். பரிசுத்தாவியானவருடைய வல்லமை எதற்கு கொடுக்கப்படுகிறது என்றால், நாம் சாட்சி சொல்லுவதற்கு, சாட்சியாய் வாழ்வதற்கு, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:14. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். பேதுரு நின்று அப்புறம் என்ன பண்ணான்னா, சும்மா நிக்கலாம உரத்த சத்தமாக பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். கிறிஸ்தவர்களாகிய நாம் நிற்க வேண்டும், கிறிஸ்தவர்களாகிய நாம் பேச வேண்டும். கிறிஸ்டியன்ஸ் ஸ்டாண்ட் அப், கிறிஸ்டியன்ஸ் ஸ்பீக் அப். நாம் நிற்கணும், பேசணும். பெந்தகோஸ்தே வல்லமை என்பது நாம் நிற்பதற்கும் நாம் பேசுவதற்கும். ஆனால் ஆண்டவரே சொல்லியிருக்காருங்க. லூக்காவில் பார்க்கணுன்னா 24ஆம் அதிகாரத்தில், லூக்கா 24 47லேருந்து 49 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அவரே சொல்லிட்டாரு, நீங்கள் எருசலேம் விட்டு என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. எருசலேம் விட்டு எது வரைக்கும் போகக்கூடாது அப்படின்னு கேட்டால் வாசிக்கலாமே. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுகிற வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். எருசலேமிலே இருங்கள். யோவான் சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அதையும் வாசிக்கலாமா? 20ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு ஏன் ஊதினாரு? நிறைய பேர் இப்போ மைக்கில் இயேசு ஊதினாருன்னு சொல்லி மைக்கில் என்ன பண்ணுறாங்க? இப்போ மைக்கில் ஊதுறாங்க. இப்போ டிவி ப்ரோக்ராம் கூட இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டாங்க,
நீங்கள் இப்போ அந்த டிவி ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டே நில்லுங்க, எல்லாம் முழங்காலில் நில்லுங்க, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னும் போது நீங்கள் உங்களுக்குள்ள அங்கே என்ன வரும் அப்படின்றாங்க. இயேசு ஏன் ஊதுனார் அப்படின்னா, இவங்களெல்லாம் விழத்தள்ளுறதுக்கு ஊதுனாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. சரியா? அவங்கள ஏதோ கொஞ்சம் அப்படியே அனல் மூட்டி கொஞ்சம் அப்படியே அவங்கள வார்ம் அப் பண்ணுறதுக்காக பண்ணாரா? இல்லை. அவங்க நல்லா இருக்கணும்னு ஒரு உணர்வை ஏற்படுத்த இல்லைங்க. அவங்க போய் சுவிசேஷம் அறிவிக்கணும், இந்த மனம் திரும்புதலின் செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இயேசு என்ன பண்ணாரா? அவங்க மேலே ஊதுனார். The purpose of blowing is for the propagation of the word of forgiveness. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்கப்பா, அந்த ஆவியை பெற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னாரு. மேற்கத்திய தேசத்தில் ஒரு பனி விழக்கூடிய ஒரு காலம். அந்த பனி விழும்போது பனி மழை பெய்யும். அதான் அந்த அந்த பனி காற்று வீசும், அதில் பனி துளிகளை இறங்கி தான் பனி பெய்யும். அந்த பனி காற்று வீசுகின்ற அந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊரில் எல்லாம் கரண்ட் கனெக்ஷன்லாம் போயிடுச்சு, ஒயர்லாம் அறுந்து போச்சு, எல்லாம் மரங்கள்லாம் விழுந்து கரண்ட்டே இல்லை. அப்போது எல்லாரும் வந்து செய்தி அறிவி கேட்கறதுக்கு ஒரு சின்ன ரேடியோ, அந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ணோம் பாருங்கள், டிரான்சிஸ்டர், அதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேருக்கு என்ன ஆவல்னா கேட்டால், நாளைக்கு சர்ச்சு இருக்குமா இருக்காதா, சண்டே வரப்போகுது, சண்டே சர்வீஸ் இருக்குமா இருக்காதான்னு. அப்போ அந்த ரேடியோவில் அனௌன்சர் ஒருத்தன் சொல்கிறானா, என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், the following churches will be closed due to lack of power அப்படின்னா. இந்த சபைகள்லாம் வந்து பவர் இல்லாததுனால, வல்லமை இல்லாததுனால, இன்னொரு வார்த்தை சொன்னால் மின்சாரம் இல்லாததுனால இதெல்லாம் நாளைக்கு என்ன பண்ணாது, வேலை செய்யாது அப்படின்னா. following churches will be closed due to lack of power. இது வட இந்தியாவில் இப்போ இருக்குது. நான் ஊழியம் செய்த அந்த பகுதியில் ஒரு சபை இருந்தது. அந்த சபை ஆங்கிலேயர்கள் இருந்த காலத்தில் அவங்களுக்கு ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்காக அது வைக்கப்பட்டிருந்தது. அவங்க போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை குதிரை லாயமாக மாற்றிட்டாங்க. இந்த மவுண்டன் போலீஸ்ன்றாங்க இல்லையா, குதிரையில் வரவங்க பாருங்கள் போலீஸ்காரங்க, அவங்களுடைய பயிற்சி கூடமாக அந்த சபையும், அந்த சபையோடு கூட இவங்க ஒரு பள்ளிக்கூடம் நடத்தியிருந்தாங்க. அந்த பள்ளிக்கூடம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோலில் போயிடுச்சு. ஏன்னா அந்த சபையில் என்ன இல்லை, ஆட்கள் இல்லை. ஏன் ஆட்கள் இல்லை அப்படின்னா, அன்னைக்கு இருந்த சபை மக்கள் பரிசுத்தாவியின் தாக்கத்தினால ஊழியம் செய்யாமல் போனதுனால இருக்கிற ஜனங்கள்லாம் ஒன்றொன்னா செத்து எல்லாம் காலியாகி சபை என்ன ஆயிடுச்சு, காலியாயிடுச்சு. பிரியமானவர்களே, இந்த நிலை பெந்தகோஸ்து சபைக்கு வரக்கூடாது. சபை நாளைக்கு நடக்காது, ஏன்னா இங்கே என்ன இல்லை, பவர் இல்லை என்ற நிலை சபைக்கு வந்துடக்கூடாது. பெந்தகோஸ்தே அனுபவம், வல்லமை தரக்கூடிய அனுபவம் கோழைகளை தைரியசாலிகளாக மாற்றும். ஹல்லேலூயா. ஒருத்தன் எனக்கு தெரியாதுன்றான், அவர் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும். ஆனால் பெந்தகோஸ்தே நாள் வந்ததுங்க. 4:13 வாசிக்கலாமே, 4:13 வாசிக்கலாமே. ஹல்லேலூயா. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஆமா, பேதமை உள்ளவங்க, படிக்காதவங்க, ஆனா இவங்களுக்குள்ள இப்ப என்ன ஒண்ணு இருக்கு, தைரியம் இருக்குங்க. இந்த தைரியம் எதனால வந்தது சொல்லுங்களேன்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால வந்தது. ஹல்லேலூயா. ஆமா, நான் கட்சி இதெல்லாம் பேச வரல, நான் கட்சி சார்ந்து இங்கே நிற்கலை. ஆனால் கலைஞர் அடிக்கடி சொல்லுவார், அடிக்கடி அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது அப்படின்வார். ஒரு பனங்காட்டு நரியே சலசலப்புக்கு அஞ்சாது அப்படின்னா, பரிசுத்தாவியை பெற்ற நரிகள் எந்த சலசலப்புக்கும் என்ன பண்ணாது சொல்லுங்களேன், அஞ்சக்கூடாதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. திடீர்னு அந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுக்குற ஒரு தைரியம் நம்ம எல்லாருக்கும் வரும். ஆமென். அந்த தைரியத்தை நாம் பெறுவதற்கு பரிசுத்தாவின் வல்லமை நமக்கு தந்தரப்பட்டிருக்கிறார். பவுல் ரொம்ப கோழையான அவனுடைய ஆவிக்குரிய மகன் தீமோத்தேயு, சரியா? அவன் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவன். அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் 8 வரைக்கும் வாசிக்க வேண்டாம். தேவன் நமக்கு எந்த ஆவியை தரல,
பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இந்த வல்லமை எதுக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு கேட்டால் இருளின் தாக்கத்தை முறிப்பதற்கு இந்த வல்லமை தேவன் தந்திருக்கிறார். அன்போடு கூட நாம் சாட்சி பகிர்வதற்கு, நம்மை துன்புறுத்துகிறவர்கள், நமக்கு எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு முன்பாக நாம் அன்போடு கூட கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு தேவன் நமக்கு இந்த அன்பை தந்திருக்கிறார். நமக்கு ஒரு தெளிந்த புத்தியை தேவன் தந்திருக்கின்றார். ஏனென்றால் நம்மை சுற்றிலுமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களை நாம் கண்டுகொண்டு சுவிசேஷம் அறிவிப்பதற்காக தேவன் ஒரு தெளிந்த புத்தியை தந்திருக்கிறார். அல்லேலூயா. பெந்தெகோஸ்தே என்பது வல்லமை. எதற்கான வல்லமை? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான ஒரு வல்லமை பெந்தெகோஸ்தே நமக்கு தந்திருக்கிறது. இரண்டாவது, பெந்தெகோஸ்தே என்பது நம்மை காலி செய்யக்கூடிய வல்லமை உள்ளது. ஒரு மாதிரி முழிக்கிறீங்க நீங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கதான் என்ன இருக்கும்? இருதயம் இருக்கும். பொக்கிஷம் எங்கே? அங்கே இருதயம் இருக்கும். நிறைய நேரத்தில் பிரயாணத்தில் நான் பார்த்துருக்குறேன், மக்கள் பையை விட்டுருவாங்க, ரொம்ப பதற மாட்டாங்க. பை போச்சுன்னா போச்சு. சில நேரத்தில் சிலர் கொண்டு வர குழந்தைங்களை கூட என்ன பண்ணுவாங்க? மிஸ் பண்ணிவிடுவாங்க. மிஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் குழந்தைய காணுமேன்னுவாங்க. ஆனால் பர்ஸை பறி கொடுத்தவன் இருக்கிறான் பாருங்க, பிரயாணத்தில் பர்ஸை பறி கொடுத்தவன், குட்டியை பறி கொடுத்த கரடியை போல, ஐயோ போயிடுச்சிங்க, பர்ஸ் போயிடுச்சிங்க. ஏன்டா மற்றதெல்லாம் போச்சு, அதுவும் முக்கியம் தானே. ஆனால் என்னன்னு கேட்டால் இந்த பர்ஸில் தான் இருக்குது. என்ன இருக்குது? காசு இருக்குது. அந்த காசில் தான் இவன் உசுறு இருக்குது. காசில் தான் இவனுடைய உயிரே அதில் தான் இருக்குது. உயிரே அதில் தான் இருக்குது. பெந்தெகோஸ்தே என்பது நம்முடைய பாக்கெட்டுகள் எல்லாம் காலி செய்யக்கூடிய வல்லமை உள்ளது. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்ன அது இது மாதிரி பேசுகிறாரு இவர். எல்லாரும் சொல்கிறாங்க பெந்தெகோஸ்தே என்பது பாக்கெட்டை என்ன பண்ணும்? அப்படியே நிரப்பம், கொட்டுகிறது. ரிசீவ் அப்படின்னா கையெல்லாம் சொல்கிறாங்க, கையெல்லாம் அப்படி வைங்க, ரிசீவ் அப்படின்னு. ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்குறோம் பெந்தெகோஸ்தேயின் தாக்கம் என்ன பண்ணிச்சுன்னு கேட்டால் காலி பண்ண வச்சுது. அதுக்கு முன்னால் இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் ஆவியின் கனியை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? வாசிக்கலாமே. 22ஆம் வசனம் வாசிக்கலாம். 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். போதும். தேங்க்யூ. ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்குது? அன்புல ஆரம்பிக்குது. சரியா? அன்பு எதையுமே தனக்கென்று என்ன பண்ணாது. பெந்தெகோஸ்தேயின் தாக்கம் என்பது அன்பு. இந்த அன்பு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால், தேவை உள்ளவர்களுக்கு எடுத்து கொடுக்க எனக்கு உதவுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44-45 வசனங்கள். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தை பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனும் தேவைக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஏன் வித்தான் தெரியுமா? அவன் இவர் சொன்னார், நான் அனுப்புவேன்னாரு. கரெக்டாக அனுப்பிச்சிட்டாரா இல்லையா? எதை? பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புகிறேன்னு சொன்னார், அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் இதோ சீக்கிரமாய் அதை அவர் போன மாதிரியே வேகமாக என்ன பண்ணுவார்? வருவார்னு வேற 2 தூதர் சொல்லிட்டாங்க. அதனால இப்போ அவர் சொன்ன மாதிரி இதை அனுப்பிச்சிட்டாரு. இப்போ சீக்கிரமாக என்ன பண்ண போகிறாரு? அவரே வர போகிறாரு. இதெல்லாம் வச்சு நான் என்னங்க செய்ய போகிறேன்? வித்துடலாங்க. எல்லாத்தையும் விற்று தாம் தூம்னு என்ன பண்ணான்? அடுத்தவனுக்கு கொடுத்தான். இல்லாதவங்களுக்கு கொடுத்தான். பெந்தெகோஸ்தே என்பது தங்களை காலி செய்வதற்காக, தங்களுக்கு உடைமைகளை எல்லாம் விற்று பிறருக்கு கொடுக்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக கிரியை செய்யாத பட்சத்தில் யாருமே 5 பைசா எடுத்து அடுத்தவங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? கொடுக்கவே முடியாது. நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய உதார குணமுள்ளவனாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதனுடைய இருதயத்தை திறக்காத பட்சத்தில், பெந்தெகோஸ்தேயின் தாக்கம் ஒரு மனிதனுக்குள்ளே வராத பட்சத்தில் யாரும் ஏழைக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு மனசு. ஒரு முறை கல்கத்தா ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு யாசகன் என் இடத்துல வந்தான். நான் எடுத்து ரொம்ப பெருந்தன்மையாக எடுத்து ஒரு 5 ரூபா கொடுத்தேன். பொதுவாக நம்ம அப்படி தானே செய்வோம்.
அவன் என்ன பண்ணான், திருப்பி என்கிட்டே கொடுத்துட்டான். நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னா. நான் கேட்டேன், ஏன்பா அப்படின்னு. இந்த 5 ரூபாயில் ஒரு டீ குடிக்க முடியுமாயா, உனக்கு அறிவு இருக்காயா அப்படின்னு என்ன கேட்டோம். அப்போ தான் எனக்கு அறிவே வந்தது. இந்த 5 ரூபாயில் என்ன பண்ண முடியாது, 10 ரூபா அங்கே டீ. அந்த நீங்கள் ரோட்டு ஓரத்தில் கல்கத்தாவில் நீங்கள் டீ குடித்தாலும் குறைஞ்சபட்சம் 10 ரூபா. அவன் என்ன சொல்கிறான்னா, நீ கொடுக்கறது அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு டீக்காவது கொடு அப்படின்றான். அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டேன். புரியும் உங்களுக்கு? எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக ஒரு பிச்சைக்காரன் ஆண்டவர் கல்கத்தாவில் ஏற்படுத்தி வச்சிருந்தார். பெந்தகோஸ்தே என்பது தேவையுள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது. பெந்தகோஸ்தையினுடைய வாசகம் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டால், நான் இதை செய்கிறேன், ஏன்னா நான் உன்னை விசாரிக்கிறேன், நான் உன்னை கவனிக்கிறேன், உன்னுடைய தேவையை நான் அறிகிறேன், அதனால் நான் அதை செய்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் மேலே ஆவியானவர் அவர் மேலே இருக்கிறார் என்று சொல்லி இயேசுவை குறித்து தீர்க்கதரிசனமாக சொன்ன வார்த்தைகள் 61ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். எடுத்து வாசிக்க வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக அவர் என்னை அனுப்பினார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் இந்த செய்தியை யாருக்கு கொண்டு போனோங்க? தரித்திரருக்கு கொண்டு போனோம். ஆமென். அப்புறம் இதயம் நொறுங்குண்டவர்களுக்கு, இல்லை காயப்பட்டவர்களுக்கு இந்த செய்தியை நம்ம என்ன பண்ணணும்? கொண்டு போகணும். போகும்போது வெறும் செய்தியை மட்டும் போகக்கூடாது. காயப்பட்டவனுக்கு, இருதயம் நொறுங்குண்டவனுக்கு என்ன தேவையோ அதையும் செய்யணும். சமாரியனுடைய ஓமையில இயேசு என்ன சொல்றாரு? காயத்துக்கு எண்ணெயும் திராட்சரசம், அது 2 தேவை. அவனை ஏத்தின்னு போகிறது மட்டும் பெருசு இல்லைங்க, அவனுக்கு அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணுங்க? செய்யுங்க. வில்லியம் பூத் அதான் சொன்னார். வில்லியம் பூத் சால்வேஷன் ஆர்மியுடைய ஃபவுண்டர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அவனுக்கு சால்வேஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடி எதை கொடு? சோப்பும் கொடு, சூப்பும் கொடு அப்படிங்கிறாரு. சூப் சால்வேஷன். அப்போ இதயம் நொறுங்குண்டவனுக்கு, தேவை உள்ளவனுக்கு திறந்து கொடுப்பது என்பது பெந்தகோஸ்தையின் தாக்கம். அடுத்தது பெந்தகோஸ்தை என்பது நம்முடைய பெந்தகோஸ்தையின் தாக்கம், பெந்தகோஸ்தையின் வல்லமை நம்முடைய ஆராதனை அல்லது துதி முறையிலே அது ஒரு மாற்றத்தை நமக்கு கொண்டு வந்து தருகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2:11 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:11. கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்டோமே என்றார்கள். தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்டோமே. பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்கள் துதித்து தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள். தேவனுக்கு அடுத்த காரியங்களை, தேவனை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். 47ஆம் வசனத்தையும் வாசிப்போம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்மை துதிக்க ஏவுகிறதா இருக்க வேண்டும். ஆமென். ஆமாம். கரங்களை உயர்த்தி அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? கட்டாயம் சொல்லுங்களேன். சத்தத்தை உயர்த்தி அப்படின்னா என்ன பண்ணுவோம்? பரிசுத்த ஆவியின் தாக்கம் இருந்தால் கரங்களை உயர்த்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சத்தத்தை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காலத்து பாஸ்டருங்கெல்லாம் என்ன பண்ணுவோன்னா ஒரு ட்ரம் வச்சுருப்பாங்க. அந்த ட்ரம் என்ன பண்ணோம்? கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண, வேகமாக அப்படியே போயிட்டு இருக்கோம். அது அவசியம் இல்லை இல்லை இல்லை. அப்போ உணர்ச்சியற்ற ஒரு ஆராதனை என்பது, மன்னிக்கவும், உணர்ச்சியற்ற ஆராதனைகள் எப்படிப்பட்டது அப்படின்னா சாட்சியற்ற ஆராதனைகளாக இருக்கும். சாட்சியற்ற ஆராதனைகள் நோக்கமற்ற ஆராதனைகளாக இருக்கும். ஆனால் ஆராதனை என்பது தேவனை தொழுது கொள்வதாகும். மன்னிக்கவும், சாட்சி பகிர்தல், சாட்சி என்பது தேவனை தொழுது கொள்ளுதல் ஆகும். 1 பேதுரு வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் இதில் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தரை ஆராதிப்பதை குறித்து பல இடங்களிலே ஒரு புதுமை வந்துவிட்டது. ஆராதனைகளிலே ஒரு புதுமை வந்துவிட்டது. அதை குறித்து ஒரு முக்கியத்துவம் வந்துவிட்டது. எல்லா இடங்களிலும் அருமையான ஆராதனைகள். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியுமாக எடுப்பித்து கட்டுதல் குறித்த நிறைய செய்திகள் இன்றைக்கு பேசப்படுகிறது. தேவைதான், அவசியமானது. ஆனால் இந்த
எடுப்பிக்கப்படுதல் அல்லது மீண்டும் கட்டப்படுதல் எதற்காக என்று பார்க்க வேண்டும் என்றால், ஜனங்கள் தேவனை கண்டுகொள்வதற்காக அது இருக்க வேண்டும். தேவனை துதிப்பதற்கும் தேவனை ஆராதிப்பதற்கும், அதோடு அந்த நிலையிலே நாம் நின்று விடாமல் இந்த ஆராதனை அல்லது இந்த துதி என்பது ஜனங்கள் தேவனண்டை வருவதற்கு ஏதுவாக இருக்கத்தக்கதாக மாற வேண்டும். சிலர் சொல்றாங்க, ஐயா அந்த அற்புத காலம்லாம் முடிஞ்சு போச்சு, இனி அற்புதம்லாம் கிடையாது. நல்ல வேத பண்டிதர்கள் இருக்கிறாங்க, நிறைய வேத புத்தகங்களை எழுதின வேத ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க, பல காரியங்களை குறித்து ரொம்ப அழகாக எழுதிக்கிட்டே வருவாங்க. ஆனால் தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறார், அவர் இப்படிப்பட்டதான நன்மைகளை செய்கிறார் என்று வரும்போது, ஆவியின் வரங்கள் என்று வரும்போது, அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஒரு புள்ளி வைப்பாங்க. என்ன புள்ளின்னா, அதெல்லாம் தீர்க்க தரிசனங்களானாலும் என்ன ஆகும், ஒழிந்து போகும். அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து இருக்க பவுல் சொல்றார்ல, அது மாதிரி அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, அப்பவே முதல் நூற்றாண்டிலே அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இனிமேல் அதெல்லாம் இல்லை. நோ மோர் த டேஸ் ஆஃப் பெண்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஓவர் அப்படின்னு நிறைய பேர் நல்ல குட் பைபிள் டீச்சர்ஸ், பைபிள் ஸ்காலர்ஸ் எழுதுறாங்க. ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேங்க, இன்னைக்கு ஒரு கூட்டத்தார் இன்றைக்கும் ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை நீங்களும் நானும் இந்த வேதத்தில் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள், வேதத்தை படிக்கிறோம் பாருங்கள். வேதத்தில் படிக்கிற அந்த ஆண்டவர் இன்றைக்கும் கிரியை செய்கிறார் என்பதை பெந்தேகோஸ்தே சபைகள் இன்றைக்கு நமக்கு சாட்சியாக விளங்கி கொண்டிருக்கின்றன. ஆமென். இப்படிப்பட்டதான மக்கள் சபைக்கு வர வேண்டிய முக்கியமான பெந்தேகோஸ்தையின் தாக்கத்தை எப்படியெல்லாம் அவங்க கெடுத்து போட்டாங்களோ அதையெல்லாம் மீண்டும் தேவன் திருப்பி தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். இயேசு ரொம்ப சிம்பிளாக கற்றுக் கொடுத்தார். மார்க்கு சுவிசேஷத்தில் இந்த வரங்கள் எப்படி கிரியை செய்யும், எங்கே கிரியை செய்யும் அப்படின்னு ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரை. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதிரான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். போங்க, விசுவாசமா போங்க. அப்போ இதெல்லாம் என்ன நடக்கும், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன. எப்பங்க அது நடக்கும் அப்படின்னா, போனாதான், சத்தமா சொல்லுங்களேன், போனாதான் நடக்கும். நடக்குமா? நடக்கும். கேட்பாங்க சில நேரத்தில், ஐயா நாங்கள் ஜெபம் பண்ணலாமா, ஜெபம் பண்ணால் எதாவது நடக்குமாங்க? அது நடக்குங்க, அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம். நடக்கும், அதுக்காக ஜெபம் பண்ணுறோம். கவனிங்க, ஆண்டவர் சொல்லித்தர மெத்தடே இதுதாங்க. நீங்கள் போங்க, அப்புறம் இதை செய்யுங்க, மீதி காரியத்தை நான் செய்வேன். யார் செய்வா? கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். முதல் ஒரு சப்பானி ஒருத்தன் சுகமாகறான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில், இல்லையா? 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா அந்த சப்பானி சுகமானதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் 5000 பேர் அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வாங்க. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகையை ஏறக்குறைய 5000 இருந்தது. எவ்வளோ பேருங்க? 5000 பேர். இங்கிலீஷில் ரொம்ப நல்லா இருக்கு. ஆண்கள் மாத்திரம் எவ்வளோ பேரா? 5000 பேரா. பெண்களுடைய கணக்கு அதில் போடலங்க. ஒரு மனிதன் சுகமாக்கப்பட்டான், இல்லையா? சுகமாக்குதல் மூலமாக ஒரு பெரிய அறுவடை. அதே நேரத்தில் ஆண்டவர் பவுல் மூலமாக எபிரேயர் வாக்கியம் மூலமாக நமக்கு சொல்கிறாரு, இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால், ரட்சிப்பு சாதாரண ரட்சிப்பு இல்லைங்க. இந்த ரட்சிப்பின் செய்தியை சபையை நீங்களும் நானும் தான் சொல்லணும். இந்த சபைக்கு நீங்களும் நானும் போய் இந்த ரட்சிப்பின் செய்தியை பெந்தெகோஸ்தின் வல்லமையோடு கூட நம்ம சொல்லும்போது தேவன் அற்புத அடையாளங்கள் மூலமாக ஜனங்களை சந்திக்கிறார். அற்புத அடையாளங்கள் மூலமாக சபைக்கு மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்க்கப்படுகிறார்கள். ஆமென். பெந்தெகோஸ்தின் தாக்கம். அல்லேலூயா. இந்த பரிசுத்தாவியின் வல்லமை குறித்து நிறைய கருத்தரங்கள் இன்றைக்கு நடக்குது. 3 நாள் கருத்தரங்கு.
எங்கே நடக்குது அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நடக்கும். இன்விடேஷன் வரும், வாங்க பாஸ்டர் வந்து 3 நாள் இந்த கான்ஃபரன்ஸ் என்ன பண்ணுங்கள், ஹோலி ஸ்பிரிட் கான்ஃபரன்ஸ், கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படின்லாம் என்ன நிறைய போட்டு வரும். எனக்கு என்னன்னு கேட்டால் கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குது, ஸ்டார் ஹோட்டலில் நடக்குது. நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும், நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க, நல்லா டீச் பண்ணுவாங்க, நல்லா போயிட்டு வரலாம், ஜாலியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நிறைய கான்ஃபரன்ஸ் தான் அப்படி நடக்குதே தவிர டெமான்ஸ்ட்ரேஷன் இல்லைங்க. ஆவியின் வல்லமையினுடைய செயல்பாடுகள் இந்த நாட்களில் இல்லை. we give much importance for seminars and conferences. ஆனால் தேவையுள்ள மக்கள் இன்றைக்கி இருக்கிறாங்களே நம்முடைய சபை. வெளியே நீங்கள் கொஞ்சம் கிராமப்புறங்களில் போய் பார்த்தா பசியோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பிசாசின் பிடியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, வியாதியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம தான் போய் சுவிசேஷத்தை சொல்லணும், நம்ம தான் போய் அவங்களுக்காக ஜெபிக்கணும், நம்ம தான் பிசாசின் கட்டுகளை அவங்கள விட்டு உடைக்கணும். குறிப்பாக வட மாநிலங்களில் போனால் பார்க்கலாம், நிறைய சபைகள் உண்டு. அந்த சபைகளில் பாஸ்டர் ஒய்ஃப், எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். சில நேரத்தில் நான் மீட்டிங் போவேன், பிசாசு அங்கே தான் ஆடுன்னு பார்த்தா இங்கே மேலே ஆடும். சாரி, ஏன் அவங்களுக்கு இந்த விடுதலையின் செய்தி, அவங்களுக்கு சொன்னவங்க இந்த விடுதலையின் நற்செய்தியை என்ன பண்ணலை, கொண்டு போகல. வேதனை பிரியமானவர்களே, நம்ம நிறைய நேரத்தில் எக்கிப் ஆகிறோம், நிறைய நேரத்தில் கற்றுக்குறோம், நிறைய செய்தியை நம்ம கேட்குறோம், நிறைய செய்தியை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுறோம். இது எப்படின்னு கேட்டால், ஒரு பயிற்சி, ஒரு மிலிட்ரியில் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியை போல் நிறைய நேரத்தில் நம்ம பயிற்சி நிறைய பெறுறோம். துப்பாக்கி பிடிச்சி சுட தெரியுமா? தெரியுங்க. மிலிட்ரியா அப்படி தானே சொல்லுவாங்க. ஆமாங்க, எனக்கு இப்போ இந்த டேங்க் யூஸ் பண்ண நல்லா தெரியுங்க. ஆனால் ஒரு நாள் எங்கே போகல, யுத்த களத்துக்கு போகல. ஆனால் எல்லாம் எனக்கு தெரியும். இது தெரிஞ்சு வச்சு என்ன பண்ண போகிறேன், தெரிஞ்சு வச்சு என்ன பண்ண போகிறோம்? இப்போ நமக்கும் நம்ம தேசத்துக்கும் பக்கத்து தேசத்துக்கும் ஒரு சண்டை நடந்தது. அப்போ தான் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எத்தனையோ வருஷம் கழித்து யூஸ் பண்ணாத வெப்பன்ஸ் எல்லாம் மறுபடியும் என்ன பண்ணாங்க, எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி அவங்க வந்து ஃபுல் ஸ்விங்கில் போய் நம்ம தேச மக்கள் போய் நம்முடைய இராணுவம் போய் என்ன பண்ணிச்சு, யுத்தத்தை நடத்துச்சு. நம்ம எல்லாரும் அறிவோம். அது வரைக்கும் என்னன்னு கேட்டால் எனக்கு தெரியுமா, தெரியும். ஆனால் இப்போ எப்படி, இப்போ சண்டை இல்லாத காலங்க, அமைதியாக இருக்கிறோம் நாங்கள். ஆண்டவன் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார் என்றால், நமக்கு கற்று கொடுத்திருக்கிற வரங்கள், தேவன் நமக்கு தந்திருக்கிற தாளந்துகள், தேவன் நமக்கு தந்திருக்கிற அனுபவங்கள், இது எல்லாமே எதுக்குன்னு கேட்டால் கர்த்தருக்காக பெந்தகோஸ்தையின் தாக்கத்தோடு பயன்படுத்துவதற்காக. ஆமென். இதை நாம் சற்று பின்தங்கி இருக்கிறோமா என்று எனக்கு ஒரு கேள்வி ஒன்று உண்டு. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய காரியத்தில் இன்னும் முனைப்பாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவுவாராக. பெந்தகோஸ்தையின் அனுபவம் என்பது நமக்கு தரிசனங்களையும் சொப்பனங்களையும் தரக்கூடிய ஒரு அனுபவம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். கடைசி நாட்களில் என் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். தரிசனம், தீர்க்க தரிசனம் இதெல்லாம் எப்போ வருதுங்க, எதோடு சம்மந்தப்பட்டு வருதுங்க? பெந்தகோஸ்தையோடு கூட சம்பந்தப்பட்டு வருது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல் விஷன்ஸ் அண்ட் ப்ராஃபசிஸ். கடைசியாக நீங்கள் எப்போ தரிசனம் பார்த்தீங்க? சொப்பனம் என்பது தூங்கும்போது பார்க்கறது, தரிசனம் என்பது விழித்திருக்கும் போது பார்ப்பது. பெந்தகோஸ்தையின் தாக்கம் தரிசனத்தை தரக்கூடியது. இந்த தரிசனம் அல்லது இந்த தீர்க்க தரிசனம் இவையெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21ஆம் வசனத்தை வாசிங்க. அதில் 21. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இந்த தரிசனம், இந்த தீர்க்க தரிசனம் இதெல்லாம் வெளிப்படும் போது ஜனங்கள்லாம் கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணுவாங்க, தொழுது கொள்ள வருவாங்க. அதான் அல்டிமேட் எய்ம், அதான் அதனுடைய முக்கியமான நோக்கம். அப்படி தொழுது கொள்ள வரும்போது அவங்க என்ன செய்வாங்களாம், ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிப்புக்கு ஏதுவாக இது நடத்துகிறதாக இருக்கிறது. ஆமென். இந்த நாட்களில் தீர்க்க தரிசனங்களுக்கும் தரிசனங்களுக்கும் அதிகமான முக்கியத்துவம் தரப்படுகிற ஒரு நாட்களாக நாம் இருக்கிறோம்.
நான் வந்து ஒரு தூதனை பார்த்தேன், நான் வந்து ஒரு புறாவை பார்த்தேன், இல்லை நான் ஒரு இருட்டாக ஒன்றை பார்க்க ஒருத்தர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேங்க ஒரு இருட்டாக பார்த்தேங்க அப்படின்னாராம். உடனே இவங்க பயந்துட்டாங்க. என்னங்க இருட்டு அப்படின்னா சொன்னால், ராத்திரியானா எப்படி தான் இருக்கும், அவர் வந்தது பகலில் வந்தாரா ராத்திரி வந்தாரான்னு கேட்டேன். இப்படி பலதை பார்க்குறது ஜனங்க சொல்கிறாங்க, நான் இப்படி பார்க்குறேன் அப்படி பார்க்குறேன்னு. ஆனால் வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம் தரிசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வந்த தரிசனம் வந்து முதலாவது பேதுருக்கு ஒரு தரிசனம் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு வீட்டுக்கு பிற இனத்து மக்கள் மத்தியில் சுவிசேஷம் சொல்வதற்காக ஒரு தரிசனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பவுலுக்கு மக்கதோனியாவுக்கு போக வேண்டும் என்று 16ஆம் அதிகாரத்தில் ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. இன்னொரு இடத்துல 18ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், பவுலை நீ தைரியமாக பேசுப்பா, இந்த பட்டணத்தில் எனக்கு இன்னும் அதிகமான ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தரிசனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, தரிசனத்தையும் நாம் இங்கு பார்க்கும்போது அது நற்செய்தி பணியோடு கூட தொடர்பு உடையதாக நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே தரிசனம் என்பது ஏதோ என்னை ஒரு பக்திமானாக காண்பிப்பதற்கு மாத்திரம் அல்ல, தரிசனம் என்பது சந்திக்கப்படாத மக்களை சந்திப்பதற்கு தேவன் தருகிற ஒரு தரிசனம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்படி சுவிசேஷம் அறிவிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம பார்க்குறோம், சந்தோஷம் அங்கு பெருகிற்று, சந்தோஷம் பெருகிற்று. 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5:40. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்பட்டதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். சந்தோஷப்பட்டாங்க. எதுக்கு சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபத்திரவப்பட்டதுக்கு சந்தோஷப்பட்டாங்க. பெந்தெகோஸ்தே என்பது நமக்கு உபத்திரவத்தையும் துன்பத்தையும் சிறையையும் சில நேரங்களிலே தரக்கூடியதாக இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், பெந்தெகோஸ்தேயின் வல்லமை என்பது நமக்கு உபத்திரவங்கள், வேதனைகள், சில நேரங்களில் சிறைச்சாலைகளையும் தரக்கூடியதாக இருக்கிறது. பெந்தெகோஸ்துக்கு அப்புறம் தானே அவங்க எல்லாம் உள்ளே போனாங்களா இல்லையா? பேதுரு போனாரா இல்லையா? பவுல் போனாரா இல்லையா? ஆமென். எப்போ, எதுக்கு பிறகு? பெந்தெகோஸ்துக்கு பிறகுதாங்க. இன்றைக்கும் வட இந்தியாவில் பலர் இருக்கின்றார்கள். இந்த காலையில் நீங்களும் நானும் இங்கே ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். பல போதகர்கள், பல விசுவாசிகள் உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில் இன்றும் அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உத்தரகாண்டில் சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள். பெந்தெகோஸ்தேயின் தாக்கம் என்பது உபத்திரவத்தை நாம் சகிக்க, உபத்திரவத்தில் பலன் கொள்ள நமக்கு உதவுகிறதாக இருக்கிறது. பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எழுதுறாரு. வாசிக்கலாம். 1 பேதுரு 4:14. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். உங்களாலே ஆவியானவர் என்ன பண்றாருங்க? எப்போ மகிமைப்படுவார் அப்படின்னா, நான் துன்பப்படுத்தப்படும் போது, படும்போது அவர் மகிமை அடைகிறார். கடைசியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பெந்தெகோஸ்தே நாளிலே தேவனுடைய மகத்துவங்களை அவர்கள் 2:11 அவங்க பேசுனாங்க. அப்போஸ்தலர் 2:11 நம்ம வாசிச்சா தேவனுடைய மகத்துவங்களை குறித்து அவங்க பேசுறாங்க. சரியா? இன்னொரு வார்த்தையில் வாசிங்க, அந்த 2:11 வாசிங்க. கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்டோமே என்றார்கள். தேவனுடைய மகத்துவம் என்பது தேவனுடைய செயல்கள் இல்லையா? தேவன் எப்படிப்பட்ட செயல்களை செய்கிறார் என்று அவருடைய மகத்துவங்களை நினைத்து பேசுகிறார்கள். 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவ வசனத்தை என்ன பண்ணாங்க? தைரியமா சொன்னாங்க. 2:11 தேவனுடைய செயல்களை அவங்க சொல்றாங்க. 4:31 தேவனுடைய வார்த்தையை சொல்றாங்க. ஒன்று எப்படி சொல்றாங்க? முதல்ல சொல்லும்போது சந்தோஷமா சொல்றாங்க, 2வது தைரியமா சொல்றாங்க. பெந்தெகோஸ்தே என்பது தேவனுடைய வார்த்தையை மகிழ்ச்சியோடும் தைரியத்தோடும் சொல்வதற்காகவே கொடுக்கப்பட்டது. மறுபடியும் சொல்றேன், பெந்தெகோஸ்தேயின் அனுபவம் தேவனுடைய வார்த்தையை தைரியத்தோடும் சந்தோஷத்தோடும்
சொல்லுவதற்காகவே கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, ஏன் பலனடைந்து? சாட்சியாய் இருப்பதற்கு பலனடைந்து. பெந்தெகோஸ்தையின் அனுபவம் நமக்கு தரக்கூடிய ஒரு மேலான காரியத்தை இந்த நாளிலே நாம் கேட்டோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அறிந்திருக்கலாம். பரிசுத்த ஆவியானவரால் நாம் ஆளப்பட்டு நடத்தப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை நடத்த பரிசுத்த ஆவியானவராலே ஆட்கொள்ளப்பட்டு நாம் நடத்தப்படுவோமையானால் ஆதி திருச்சபை செய்த காரியங்களை நாமும் செய்ய முடியும். கர்த்தர் அதற்காகத்தான் இந்த வல்லமையை நமக்கு தந்திருக்கிறார். கண்ணில் நாம் ஜெபிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான இந்த பெந்தெகோஸ்தின் அனுபவத்தின் நோக்கம் என்ன? What is the purpose of Pentecost? Amen, hallelujah. Power to do what? எதற்கு ஐயா வல்லமை? ஐயா நான் குதித்து அருமையாவுள்ளே சத்தம் போடுவதற்கு வல்லமையா? அருமையாவுள்ளே அது இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, ரெண்டு அறிந்து கொள்ளலாம். பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், தட்ஸ் நாட் இட். குறிப்பாக பார்க்கும் பொழுது அருமையாவுள்ளே இந்த பெந்தெகோஸ்தின் அனுபவம் எதற்கென்றால் அருமையாவுள்ளே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, ஆமென், சாட்சியாக இருக்க, சாட்சியை பகிர. we need to be witnesses, we need to share the witness. ஏன் என் பாக்கெட் எம்டி ஆனோம்? எதுக்கு தெரியுமா? not just empty, so that to win souls, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு செலவு பண்ண. பவுல் சொல்றான், செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அந்த ஒரு அனுபவம் அருமையாவுள்ளே, அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு நம்பிக்கை அருமையா எண்ணம் கொடுப்பது அபிஷேகம். ஹல்லேலூயா. துதிக்க வேண்டும். ஏன் துதிக்க வேண்டும்? ஐயா துதிக்கும் பொழுது ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆராதனை என்ற பேரில் அருமையாவுள்ளே மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இல்லையா, தேவனை ஆராதிக்கிற இடத்துல ஜனங்கள் கர்த்தர் பக்கம் வர வேண்டும். அந்த வல்லமையை தேவன் தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் எல்லாம் எதற்கு ஐயா? இது எல்லாமே எதற்கு தெரியுமா? திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஆத்தும ஆதாயத்துக்கு. இழந்து போன ஆத்துமாக்கள் இன்றைக்கு அருமையாவுள்ளே ஒரு அழிந்து போகிற உலகம் நம்மை சுற்றிலும் காணப்படுகிறது. இன்றைக்கு இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தது நோக்கம், சபையை நீங்களும் நானும் பலனடைந்து சாட்சிகளாய் இந்த உலகத்தில் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியாக பார்த்தோம் அருமையான டு என்டியூர் பெர்சிக்யூஷன். ஆமென். ஒரு இரத்த சாட்சியின் ரத்தம் கிறிஸ்தவத்தின் வித்து என்று பார்க்கிறோம். The blood of the martyr is the seed of Christendom. எப்படி நடந்தது? ஆவியின் அபிஷேகம் இந்த வல்லமையை கொடுத்தது. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலே அந்த வல்லமையை மறந்து ஏதோ பரவசம் அடைய, ஏதோ உற்சாகம் அடைய மாத்திரம் அல்ல, இந்த நாளிலே இதன் மூலமாக ஊழியம் செய்ய கர்த்தர் தாமே நமக்கு கிருபை தருவாராக. எல்லாம் கண்ணில் முடி ஒப்பு கொடுக்கலாம். இந்த பெந்தெகோஸ்து நாள் அன்று ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்ய என்னை பலப்படுத்தும். அந்த உண்மையான உன்னத பலத்தினால் இடை கட்டும். பல நேரங்களில் பயம் காணப்படுகிறது. எப்படிமா? பயப்படுகிற பேதுரு அந்த அபிஷேகத்தை பெற்ற மாத்திரத்தில் தைரியமாக நின்று பிரசங்கித்தான். ஹல்லேலூயா. பெந்தெகோஸ்து அனுபவம் அருமையாவுள்ள வேதத்தை இல்லாத காரியத்தை அல்ல, ஆவியானவர் வரும்பொழுது சத்தியத்துக்குள் நடத்துவார். ஐயா இந்த வசனத்தை பிரசங்கிக்கிற ஆவிதாமா பெந்தெகோஸ்து ஆவி. ஆனால் இந்த பெந்தெகோஸ்து ஆவி என்று சொல்லிட்டு அருமையாவுள்ள வேதத்தில் இல்லாத புதிய வினோதமான காரியங்களை சொல்றாங்க. தயவு செய்து அந்த வழியில் போக வேண்டாம். இன்றைக்கு பெந்தெகோஸ்து அனுபவம் என்பது வசனத்தை பிரசங்கிக்கிற ஆவி. இது மூலமாய் அருமையாவுள்ள ஆத்துமாக்கள் கட்டப்படுவார்களே. We need this Pentecostal experience so that I can speak the truth, speak the word boldly. Oh, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. ஜெபிக்கலாம். இந்த நாளில் அப்பா இந்த பெந்தெகோஸ்து அனுபவத்தை மறுபடியும் எங்களுக்கு நினைப்பூட்டினபடினால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வெறும் பெயரளவிலே ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே பெந்தெகோஸ்து சபை இருக்கிறதை பார்க்கிறோம். வெறும் பகட்டும் பரவசும் மாத்திரம் பெந்தெகோஸ்து என்ற எண்ணத்தை பார்க்கிறான் தகப்பனே. அப்படிப்பட்ட நிலை இராதபடி தகப்பனே, அந்த உண்மையான நோக்கத்தை திட்டத்தை ஆண்டவரே இந்த நாளில் பார்த்தோம் ஐயா. நாங்களும் ஆண்டவரே அந்த ஆதி திருச்சபை போல நாங்கள் பலன் அடைந்து உமக்கு சாட்சிகளாய் காண, சாட்சிகளாய் ஆண்டவரே ஜீவிக்க கிருபை தருவீராக. நாங்கள் என்ன செய்தாலும் ஆண்டவரே அது நோக்கம் ஆத்தும ஆதாயம் என்பதை ஆண்டவரே நான் மனதில் கொள்ள, கருத்தில் கொள்ள கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை அபிஷேகித்து பலப்படுத்தி உமக்கு சாட்சிகளாய் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியும் இந்த பின்மாறி எங்கள் மத்தியில் எங்கள் நடுவில் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுடைய சுய பலத்திலே, எங்களுடைய சுய ஞானத்திலே இந்த நாட்களில் ஜீவிக்க முடியாது. எங்களுக்கு உம்முடைய வல்லமை அவசியம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்களுக்கு தேவையா.
உடைய மக்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். பிரசங்கித்த தாசனை ஆசீர்வதித்து அபிஷேகத்தை பயன்படுத்துவீராக. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் இயேசுவர் மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென்.